ஒரு அழகான பழைய அரண்மனையில் சல்மான் என்ற தைரியமான இளவரசன் இருந்தான். அவனுக்கு எப்போதுமே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நிறைய ஆர்வம் இருந்தது. அந்த அரண்மனையில் ஒரு அறை மட்டும் எப்போதும் பூட்டப்பட்டே இருந்தது. எந்த காரணத்திற்காகவும் அந்த அறையை மட்டும் திறக்காதே என்று ராஜா எப்போதும் எச்சரித்தார். சல்மானுக்கு தினமும் அந்த கதவை பார்க்கும்போது ஆர்வம் கூடிக்கொண்டே போனது. ஆனால் ஒரு நாள் சல்மானால் தன் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் மெதுவாக அந்த கதவை திறந்தான். உள்ளே பழைய பொருட்கள், தூசிகளுக்கு நடுவில் ஒரு பெரிய மாயக் கண்ணாடி இருந்தது. சல்மான் அருகே சென்றபோது அந்த கண்ணாடியில் அவனுடைய முகம் தெரியவில்லை. அதற்கு பதிலாக ஒரு இருண்ட உலகம் தெரிந்தது. திடீரென்று கண்ணாடிக்குள் இருந்து ஒரு பரிதாபமான குரல் கேட்டது. எங்களை காப்பாற்றுங்கள்! சல்மான் கொஞ்சம் பயந்தாலும் தைரியமாக அந்த கண்ணாடியை தொட்டான். ஒரு கணத்தில் அவன் அந்த இருண்ட உலகிற்குள் இழுக்கப்பட்டான். அவன் கண் இமைக்கும் நேரத்தில் புதிய உலகிற்குள் இருந்தான். அங்கே பார்த்த இடமெல்லாம் மக்கள் கல்லாக மாறி நின்றார்கள். ஒரு சிறுமி மட்டும் அழுது கொண்டிருந்தாள். சல்மான் அவளிடம் சென்றான். ஒரு மந்திரவாதி எங்கள் உலகை சபித்து இப்படி மாற்றிவிட்டான் என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். அப்போது பயங்கரமான சிரிப்புடன் ஒரு மந்திரவாதி தோன்றினான். இங்கிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. சல்மான், நீயும் கல்லாகப் போகிறாய் என்று அவன் எச்சரித்தான். அவனுடைய கண்கள் தீய ஒளியுடன் மின்னின. ஆனால் சல்மான் பயப்படவில்லை. அங்கே ஒரு பழைய வாளை கண்டான். அவன் அந்த வாளை எடுத்தவுடன் அது சூரியனைப் போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த ஒளி இருளை விலக்கியது. சல்மான் தைரியமாக மந்திரவாதியுடன் போராடினான். மந்திரவாதி தன் மாயத்தை பயன்படுத்தினான். ஆனால் சல்மானின் வீரத்திற்கு முன்னால் அவனால் நிற்க முடியவில்லை. கடைசியில் அந்த மந்திரவாதி மறைந்து போனான். அதே நேரத்தில் அந்த கண்ணாடியும் உடைந்தது. சாபமும் முறிந்தது. கல்லாக இருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்றார்கள். அந்த இருண்ட உலகம் மீண்டும் வெளிச்சமாகவும் அழகாகவும் மாறியது. எல்லோரும் சல்மானை எங்களை காப்பாற்றிய ஹீரோ என்று புகழ்ந்தார்கள். சல்மான் மகிழ்ச்சியுடன் தன் புதிய நண்பர்களை பார்த்து சிரித்தான். தைரியமான இதயம் இருந்தால் எப்பேற்பட்ட இருளையும் வெல்லலாம் என்று அவன் புரிந்து கொண்டான். சல்மான் ஒரு சிறந்த இளவரசனாக தனது அரண்மனைக்கு திரும்பினான். கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுட்டி பாய் டிவிக்கு ஆதரவு தாங்க.